வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கை அரசியல் வரலாற்றில் மற்றொரு அத்தியாயம் இன்று எழுதப்பட்டுள்ளது. 6 தசாப்த அரசியல் வாழ்க்கையில் தமிழ் மக்களுக்காக உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் குரல் கொடுத்து வரும் சிரேஷ்ட அரசியல் தலைவர் ஒருவர் இன்று எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆம், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 8வது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்கும் இரா சம்பந்தன் அவர்களின் மக்கள் பணி தொடர நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்வாழ்த்துக்கள். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ரா சம்பந்தன் தெரிவு. எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பதவி மக்கள் விடுதலை முன்னணிக்கு. இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச பொறிமுறையொன்று அவசியம் என சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கான தமிழர் செயற்பாட்டுக்குழு மற்றும் வடமாகாண சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் வலியுறுத்தல். அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பிரேரணைக்கு பாராளுமன்றம் அனுமதி. மக்கள் விடுதலை முன்னணியின் சரத் மாயாதுன்னே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா. ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு ரக்னா லங்கா பாதுகாப்பு ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். 8வது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தனை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். 8வது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து எவ்விதமான எழுத்து மூலமான கோரிக்கைகளும் விடுக்காமையினால் அந்த பதவிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தனை ஏற்றுக்கொள்வதாக இந்த சபையில் அறிவிக்கிறேன். ராஜபோஜியம் சம்பந்தன் மாதா பிலிகண்ண அல்லது பவ காருணிக்கவ මෙම ගෞරව සභාවට දන්වා සිටිමි. විපක්ෂ නායක ධූරයේ සම්බන්ධයෙන් எதிர்க்கட்சி தலைவர் பதவி தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவுக்கு 56 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு எழுத்து மூலமாக அனுப்பி வைத்துள்ளோம். குமார வெல்கம எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவாக மஹிந்தானந்த அலுத்கமகேவை நியமிக்குமாறு 2 நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதியிடம் கடிதம் ஒன்றை அனுப்பி வேண்டுகோள் விடுத்தார். எதிர்க்கட்சித் தலைவரை தெரிவு செய்யும் அதிகாரம் உங்களுக்கே உள்ளது. நீங்கள் உங்கள் தீர்மானத்தை அறிவித்துள்ளீர்கள். இது பாராளுமன்றம் என்பதை நாம் அறிவோம். கூட்டமைப்பின் கோரிக்கை ஒன்றுள்ளது. அது தொடர்பில் கூட்டமைப்பின் தலைவருக்கு அறிவித்துள்ளோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உங்களுக்கு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அதனை ஏற்கப் போவதில்லை என தெரிவித்து அதுக்கான காரணம் கூறப்பட்டுள்ளது. அது சரியா தவறா என்பது தொடர்பில் இங்கு பேசுவதில் பயனில்லை. அபாரியனின் புலனர்வையில் இது தொடர்பில் நீங்கள் நேற்று ஜனாதிபதியுடன் பேசியிருக்க முடியும். இது எமது வேலை இல்லை. வெறுமனை கூச்சலிட்டு பயனில்லை. கடந்த பாராளுமன்றத்தை போன்று இதனை கொண்டு செல்ல முடியாது. அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டும். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினரே இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம். தயவு செய்து அமருங்கள். உங்களின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்துவதற்காக நான் எழுந்திருக்கவில்லை. 56 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளோம். கூட்டமைப்பின் தலைவரோ செயலாளரோ உங்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார்களா என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவருக்கே கடிதத்தை வழங்கியுள்ளதாக இவர் கூறுகிறார். அபாரியனின் உங்களை தலைவராக்கினால் அந்த கடிதத்தை உங்களால் பார்க்க முடியும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 8வது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. தம்பிமார்களே, தங்குமார்களே, அன்பான வணக்கம். 1933 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ராஜவரோதயம் தம்பதியினரின் புதல்வராக தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிழங்கையின் திருகோணமலையில் சம்பந்தன் பிறந்தார். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி,
குருநாகல் புனித அன்னம்மாள் கல்லூரி, திருகோணமலை புனித ஜோசப் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித செபஸ்டியன் கல்லூரி ஆகிய பாடசாலைகள் சம்பந்தனின் கல்வி பயணத்திற்கு வலுச்சேர்த்தன. பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் பயின்ற அவர் திறமையான வழக்கறிஞராக தொழில் வாழ்க்கையில் காலடி பதித்தார். 1956 ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டமை சம்பந்தனின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாகும். 1963 மற்றும் 1970 ஆண்டுகளில் சம்பந்தனுக்கு தமிழரசு கட்சியின் தலைவர் SJV செல்வநாயகம் வேட்புமனு வழங்க முன்வந்தாலும் அவர் அதனை ஏற்கவில்லை. எனினும் 1977 ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட அவர் பாராளுமன்றத்திற்கு பிரவேசிக்கும் மக்கள் ஆணையை பெற்றார். 1983 ஆண்டு ஏற்பட்ட ஜூலை கலவரத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்து 3 மாதங்களுக்கு மேல் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்ததால் 1983 ஆண்டு செப்டம்பர் 7 சம்பந்தன் பாராளுமன்ற ஆசனத்தை இழக்க நேர்ந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியின் இணை பொருளாளர், உப தலைவர் மற்றும் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவி வகித்திருந்தார். 2001 ஆண்டு சம்பந்தனின் அரசியல் வாழ்வின் மற்றும் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம் ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய போது அதன் தலைமை பதவியும் சம்பந்தனுக்கு வழங்கப்பட்டது. 2001 ஆண்டு பொதுத் தேர்தலில் களமிறங்கிய அவர் 18 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். 2004 ஆண்டு பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிட்ட சம்பந்தன் அந்த கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் ஏற்றார். 2004, 2010 ஆகிய 2 பொதுத் தேர்தல்களிலும் திருகோணமலை மாவட்ட மக்களின் அமோக ஆதரவுடன் சம்பந்தன் வெற்றி பெற்றிருந்தார். 2014 ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியை அவர் மாவை சேனாதிராஜாவிடம் ஒப்படைத்தார். எனினும் தொடர்ந்தும் தமிழரசு கட்சியின் அனுபவமுடைய சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்டு வரும் சம்பந்தன் கடந்த பொதுத் தேர்தலிலும் கட்சியை வெற்றி பாதையில் இட்டு சென்று 16 ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார். திருகோணமலை மாவட்டத்தில் 33,834 விருப்பு வாக்குகளுடன் பாராளுமன்றத்திற்கு தெரிவான சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராக இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் 2வது தடவையாக தமிழ் தலைவர் ஒருவர் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக தெரிவாகியுள்ளார். இதற்கு முன்னர் 1977 ஆண்டு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்திருந்தார். பல சவால்களுக்கு மத்தியில் தமிழர் உரிமைக்காக குரல் கொடுத்து வரும் ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் நன்மதிப்பை பெற்ற ராஜதந்திரமிக்க தலைவராகவும் விளங்குகின்றார். 8வது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் அவர்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்வாழ்த்துக்கள். எதிர்க்கட்சித் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள சம்பந்தனுக்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு விரைவான தீர்வை பெறுவதற்காக தேசிய அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய எதிர்க்கட்சித் தலைவருக்கு வி. ஆனந்த சங்கரி அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பதவியை மக்கள் விடுதலை முன்னணிக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். அதன் பிரகாரம் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் சரத்சந்திர ஸ்ரீ மாயாதுர்னே இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றிவிட்டு உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து கொண்டார். இரண்டு பிரதான கட்சிகளாலும் முன்னெடுக்கப்பட்ட அரசாங்கத்தில் எத்தகைய ஊழல்களோ அல்லது வேறு குற்றச்சாட்டுகளோ காணப்பட்ட போதிலும் அவற்றை குறைத்து மதிப்பிடும் மக்களின் அபிலாஷைகள் இந்த நாட்டின் தேர்தல் முடிவின் மூலம் ஒட்டுமொத்தமாக தெளிவாகியுள்ளது. என்னை போன்றவர்கள் இந்த கௌரவமான பாராளுமன்றத்துக்குள் மக்கள் பிரதிநிதியாக ஊழலுக்கு எதிராக செயற்படுவதற்கு மக்களால் எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படவில்லை. அதிகபட்ச விருப்பு வாக்குகள் கிடைக்க வேண்டியவர்களுக்கு அதற்கான முன்னுரிமை வழங்காமல் அதற்கு எதிரான நபர்களுக்கு ஆகக்கூடிய விருப்பு வாக்குகளை வழங்கியுள்ளமையே மக்களின் அபிலாஷையாக அமைந்துள்ளமை தெளிவாகின்றது. இந்த பதவியை ராஜினாமா செய்யும் எனது தீர்மானத்துக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் விடுதலை முன்னணியோ அல்லது அதன் உறுப்பினர்களோ கடுகளவேனும் அழுத்தம் கொடுக்கவில்லை. அத்துடன் நான் ராஜினாமா செய்யக்கூடாது என்பதே கட்சியின் தீர்மானமாக எனக்கு அறிவிக்கப்பட்டது. இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச பொறிமுறையொன்றின் அவசியம் என
சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழு தெரிவிப்பு. தமிழர் பிரச்சனை திசை மாறி போகாமல் அல்லது வேறு வேறு விதமான அர்த்தப்படுத்தல்களுடன் ஊடாக அதை மழுங்கடிக்காமல் அது தொடர்ந்தும் தமிழர் பிரச்சனைக்கான இறுதி தீர்வு எட்டும் வரைக்கும் மக்கள் போராட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். விசாரணையை வலியுறுத்துகின்ற அந்த குரல் தமிழ் மக்களின் ஏகோபித்த குரலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம். இலங்கை தீவில் இடம்பெற்ற சர்வதேச மனிதாபிமான மற்றும் மனித உரிமை சட்ட மீறல்களை புரிந்தோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறை பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தும்படி நாம் இத்தால் ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகிறோம். அத்தோடு இலங்கை அரசால் உருவாக்கப்படும் எந்த ஒரு உள்ளக பொறிமுறையையும் விசாரணையையும் நாம் இத்தால் உறுதிபட நிராகரிக்கின்றோம். இதுதான் இந்த கையெழுத்து பெறப்போகின்ற எங்களது கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். புலம்பெயர் தமிழர் மக்களை இதோடு இணைப்பது, தமிழ்நாடு மக்களை இதோடு இணைப்பது தொடர்பாகவும் இந்த போராட்டத்தின் வடிவம் அது எந்த வகையில் எங்க வரையும் போகுதுன்றது தொடர்பாக நாங்கள் தொடர் செயற்பாடுகளில் தொடர் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கோம். உண்மையிலே மற்ற மாவட்டங்களையும் நாங்கள் தொடர்படுத்தி இருக்கின்றோம். சபை எடுத்த முடிவு ஒட்டுமொத்த வடகிழக்கில் மட்டுமில்லை, இலங்கை தீவில இருக்கக்கூடிய ஏனைய பிரதேசத்தில் வாழ்ற தமிழ் மக்களாக இருக்கலாம், வேறு இனத்தவர்களாக இருக்கலாம். ஆனா இந்த கோரிக்கைகளை விரும்புகின்ற அத்தனை தரப்பிலையும் உள்வாங்கி அந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதாத்தான் நேற்று முடிவெடுக்கப்பட்டது. ஆனா விசேஷமாக வடகிழக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையில வடகிழக்கை மையப்படுத்தி தான் முக்கியமான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். ஆனால் ஏனைய பிரதேசங்களிலே நாங்கள் அதை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்கிறதை விரும்புகிறோம். வவுனியா மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை இன்று திறந்து வைக்கப்பட்டது. நாங்கள் எல்லோரும் நம்பக்கூடிய ஒரு சர்வதேச பங்களிப்புடனான சர்வதேச விசாரணை ஒன்று இந்த யுத்த குற்றம் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுடன் எங்களுடைய தமிழ் இன அழிப்பு செய்யப்படுகின்ற அந்த விடயத்தையும் எடுத்து விசாரித்து இந்த தமிழ் தேசிய இனத்துக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு காணுவதற்கு நாங்கள் எல்லோரும் இந்த மாகாண சபையும் பாராளுமன்றமும் சேர்ந்து உழைத்து இந்த நாடு ஒரு அமைதியான ஒன்றுபட்ட நாடாக சம உரித்துடன் வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வவுனியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான தீர்ப்புகளாக ஒரு சர்வதேச விசாரணை இங்கு நடைபெற வேண்டும். அதற்காக இந்த மக்களும் பலமாக குரல் கொடுத்திருக்கிறீர்கள். இங்கு நடந்தவைகளுக்கான பொறுப்பு கூறலை இந்த அரசு சரியாக செய்யாத விடத்து ஒரு உண்மையான இன நல்லிணக்கம் ஏற்படுவது என்பது சாத்தியமில்லை என்பதுதான் ஒரு சர்வதேச நாடுகளின் கருத்து. எமது தமிழினமும் சந்தித்தது பாரிய அழிவு, எம்மீது தொடுக்கப்பட்டது பாரிய திட்டமிட்ட அழிப்பு, அதன் பெயர் இன அழிப்பு. எனவே அதற்கான சரியான பொறுப்பு கூறலை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் சர்வதேச நாடுகளின் ஒரு எண்ணம். வெறுமனே ஒருவருக்கு தண்டனை கொடுப்பது மட்டுமல்ல, இந்தளவு 60 வருட போராட்டத்தின் பின் இந்த தமிழினர் சந்தித்த அழிவுகளுக்கு எமக்கான ஒரு விடுதலை நிச்சயமாக தேவை என்பதுதான் எங்களது எண்ணம். மனித உரிமை போர்க்குற்றம், காணாமல் போனது, இன்னும் பல விடயங்கள் இந்த இறுதிக்கட்ட போரில் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. ஆகவே இவற்றை எல்லாத்தையும் உண்மையை கண்டறிவதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்லி நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் தமிழ் மக்களிடமிருந்து ஒரு ஆணையை நாங்கள் கேட்டிருந்தார்கள். ஆகவே அதற்கு அமைவாகத்தான் நீங்கள் எங்கள் எல்லோருக்குமே நீங்கள் வாக்களித்திருந்த நீங்கள். ஆனால் இன்று எங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூறுகின்றார்கள், சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெற்று முடிந்துவிட்டது, மீண்டும் என்ன சர்வதேச விசாரணை வேண்டுமென்று விளங்கியும் விளங்காமலும் மக்களை குழப்புகின்ற மாதிரி ஒரு சிலர் இப்படியான கருத்துக்களை அவர்கள் சொல்வது நமக்கு வேதனை அளிக்கின்ற விடயமாக இருக்கிறது. இலங்கையில உள்ளக ஒரு விசாரணை நடாத்துவதனூடாக இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது. கொலை செய்தவர்களை கொண்டு வைத்து நாங்கள் அவர்களிடம் ஒரு விசாரணை நடாத்தி நீதியை நாங்கள் பெற முடியாது. அப்படியான அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் ஒரு ஆணைக்குழுவை நாங்கள் நியமிச்சிருந்தோம். இன்றைக்கு அந்த ஆணைக்குழுவால்
தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அது எந்த நீதியும் வழங்கப்படவில்லை. இன்றைக்கு யுத்தம் முடிந்து இன்றைக்கு 6 வருடங்கள் கடந்தும் என்ன நடந்தது என்பதை இன்றைக்கு கண்டறிய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலவரம் இருக்கு. பல நூற்றுக்கணக்கான பெண்கள் கழுத்திலே தாலி போட முடியவில்லை, நெத்தியில பொட்டு வைக்க முடியவில்லை, கணவர் இருக்கிறாரா இல்லையா போன்ற விடயங்கள் இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்றார்கள். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேல் பெரும் மதிப்பு நம்பிக்கையை வைத்துத்தான் நீங்கள் அந்த ஆதரவை வழங்குகின்றீர்கள். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலிக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குமாறு வலியுறுத்தி புல்மோட்டி பிரதான சந்தியில் நேற்று கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அதிகூடிய விருப்ப வாக்குகளை சிறுபான்மையின மக்கள்கள் வழங்கினார் என்ற ஒரு நன்றி கடனுக்காக மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கியிருக்கின்றார். கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே 99% மக்கள் வாக்களித்தது முஸ்லிம் மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு. ஆனால் நேரடியாக ஐக்கிய தேசிய கட்சி முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த எவரையும் பாராளுமன்றத்துக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. நன்றி கடனுக்காக வேண்டி சரி அசாத் சாலியை அவர்கள் பாராளுமன்றம் அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. இந்த வெற்றிக்கு பின்னால் அசாத் சாலி இருந்ததை ஐக்கிய தேசிய கட்சியும் அதன் தலைமையும் மறந்திருக்கிறது. இன்று நாம் தெளிவாக சொல்ல விரும்புவது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அதன் தலைமைக்கும் அசாத் சாலிக்கு வழங்கிய இந்த வாக்குறுதி மீறப்பட்டதானது இது அசாத் சாலியின் தோல்வி அல்ல, ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களின் தோல்வி என்பதனையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களின் தோல்வி என்பதனையும் நாம் இதிலே கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி மக்களை ஐக்கியப்படுத்தக்கூடிய கட்சி என்று முஸ்லிம்களால் நிர்ணயிக்கப்பட்ட கட்சியாக இருந்தும் அதில் நமது அசாத் சாலி தலைவர் அவர்கள் இதற்காக பாடுபட்டு பல துன்பங்களை அனுபவித்து அவர் சிறை சென்று சிறைவாசம் அனுபவித்து மக்களுக்காக பல மேடைகளிலும் பல பிரதேசங்களிலும் சென்று பிரச்சார நடவடிக்கையை செய்தார். அதன் மூலம் எமது நாட்டில் வெற்றிகரமான வெற்றியை பெற்றுக் கொண்டோம். அந்த நிலையில் அவர் ஒதுக்கப்பட்டார். அது ஒதுக்கப்படுவது அவரை ஒதுக்கப்படுவதாக நாங்கள் கவனிக்கவில்லை. எமது முஸ்லிம் சமுதாயத்தை ஒதுக்குவதாக நாங்கள் எண்ணுகிறோம். நாங்கள் வேதனைப்படுகிறோம். மீண்டும் நாங்கள் இதே கட்சியில் நாங்கள் இதன் கட்சியுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதால் அவரை உள்வாங்க வேண்டும் என்று நாங்கள் ஆதங்கத்துடன் உங்களிடம் கேட்கிறோம். இந்த ஜனவரி 8ஆம் தேதி மாற்றப்பட்ட இந்த அரசாங்கம் மஹிந்த துவேச அரசாங்கத்தை மாற்றி அமைப்பதற்காக வேண்டி முழுமூச்சாக செயற்பட்டவர் அசாத் சாலி என்பதை முழு நாடும் அறியும். முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முஸ்லிம் சிறுபான்மை தலைவர்கள் இருந்த போதும் பயந்து ஒடுங்கி மஹிந்தவுக்கு பயந்து ஒதுங்கி இந்த சமயத்திலே துணிச்சல் மிக்க தன்னுடைய தைரியமிக்க குரல் மூலமாக சமூகத்துக்கு அவனை குரல் கொடுத்த ஒருவர். அவருக்கு தேசிய பட்டியல் தருவதாக சொல்லி ஐக்கிய தேசிய அரசாங்கம் தேசிய பட்டியல் தருவதாக சொல்லி அதாவது அறிவித்தல் கொடுத்தும் அவருக்கு தேசிய பட்டியல் கொடுக்கவில்லை. அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 48ஆக அதிகரிப்பதற்கான பிரேரணை இன்று கடும் அமளி துமளிக்கு மத்தியில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30ஐ விட அதிகரிக்கக்கூடாது என 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த எண்ணிக்கையை விட அதிகமான உறுப்பினர்களை நியமிப்பதற்கான பிரேரணையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும். இந்த பிரேரணை அரசியலமைப்புக்கு முரணானது. எனவே இதற்கு பொருள் கோடுவதற்காக உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். இந்த பிரேரணை அரசியலமைப்பிற்கு உட்பட்டது. இதனை பகுதி பகுதியாக படித்து பயனில்லை. அனைத்தையும் வாசிக்க வேண்டும். இதற்காக 3 கட்சிகள் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளன. தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கவே இந்த பிரேரணையை முன்வைக்கின்றோம். தற்போது அதன்படி எமக்கு முன்னோக்கி செல்ல சந்தர்ப்பம் உள்ளது. நீதிமன்றமும் பாராளுமன்றமும் அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்வைத்த பிரதமர் இன்று அதனை மீறுவதற்கு முயற்சிப்பதென்றால் அது சிறந்த விடயமல்ல. அனைத்து கட்சிகளும் என்று வேறு விடயங்களை காட்டி இதற்கு பொருள் கூற முடியாது. கௌரவ சபாநாயகரே, இது தொடர்பில் ஆக குறைந்தது சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற வேண்டும். அரசியல் கட்சி ஒன்று அல்லது அரசியல் குழு ஒன்று மற்றொரு அரசியல் கட்சியுடன் அல்லது அரசியல் குழுவுடன் இணைந்து முன்னெடுக்கும் அரசாங்கமே தேசிய அரசாங்கமாகும். ஏனைய அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு அதனை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் முன்வைத்துள்ளது தேசிய அரசாங்கம் அல்ல. அதுவே இங்குள்ள விவாதமாகும். இது குறித்து உயர் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். இல்லாவிடின் சபாநாயகர் தீர்வை வழங்க முடியும்.
தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு எவ்வித உடன்படிக்கையும் செய்து கொள்ளவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த சபையில் ஒரு கட்சி அல்ல. எனவே இந்த சபைக்கு உண்மைக்கு புறம்பான பிரேரணையொன்றை முன்வைத்துள்ளனர். எனவே இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உலகின் மிகவும் சிறிய அரசாங்கமே எமது நாட்டில் உள்ளது. ஐவரே உள்ளனர். அதன் ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமராக உள்ளார். இது தேசிய அரசாங்கம் இல்லை என்றால் எதுதான் தேசிய அரசாங்கம்? சபை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. சபை மீண்டும் கூடிய போது சபாநாயகர் தமது தீர்மானத்தை அறிவித்தார். அரசியலமைப்பின் 46(5) உபசரத்தின் பிரகாரம் பாராளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு பாராளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது குழுவுடன் இணைந்து தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிக்க முடியும் என நான் எண்ணுகின்றேன். சிறுநீரக நோய் பரவியுள்ள பிரதேசங்களில் உள்ள மக்களுக்காக எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் சுத்தமான குடிநீரை விநியோகிக்கும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். சிறுநீரக நோயை கட்டுப்படுத்தல், நிவாரணம் மற்றும் நலன்புரி விடயங்கள் குறித்து விரிவான தேசிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். சிறுநீரக பாதிப்புக்குள்ளானவர்களுக்காக நாளாந்தம் 24,000 லிட்டர் நீரை வடிகட்டும் இயந்திரம் ஒன்றை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வு மெதிரிகிரிய தலகுலவிவ பகுதியில் இடம்பெற்றது. எந்தவொரு வெளிநாடும் அரசாங்கம் மீது வெறுப்பை கொண்டிருக்கவில்லை என்பதால் எதிர்காலத்தில் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுநீரக நோயை கட்டுப்படுத்துவதற்காக அனைத்து அமைச்சுக்களும் இணைந்து தேசிய திட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றன. சிறுநீரக நோய் பரவியுள்ள பிரதேசங்களில் உள்ள மக்களுக்காக எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் சுத்தமான குடிநீரை விநியோகிக்கும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். ඉදිරි වසර 2ක කාලය තුල වකුගඩු රෝගයට ලක්වන ප්‍රදේශවල ජනතාව සඳහා සම්පූර්ණයෙන්ම පිරිසිදු ජලය ලබා දීමේ ව්‍යාපෘතිය අවුරුදු 2ක් ඇතුළත සම්පූර්ණ කරන්නට. ஜனாதிபதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மேலும் சில நிகழ்வுகள் இன்று பொலனறுவையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக ரத்னாலங்கா பாதுகாப்பு ஊழியர்களை பயன்படுத்தியமையை அந்த பாதுகாப்பு சபையின் முகாமையாளர்களில் ஒருவரான மேஜர் சானுக்கு பெரேரா இன்று ஏற்றுக்கொண்டார். பாரிய ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளித்த போதே அவர் இதனை கூறினார். பாரியளவிலான ஊழல் மற்றும் மோசடி குறித்து விசாரணையை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் ரக்னா லங்கா பாதுகாப்பு சேவைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் முதற்கட்ட சாட்சி விசாரணை இன்று முற்பகல் ஆரம்பமாகியது. பண்டார் நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச, ரக்னா லங்கா பாதுகாப்பு சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி தலைவர் முன்னாள் அமைச்சர் ரோஹித போகலாகம, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா, மேல் மாகாண சபை அமைச்சர் உப்பாலி கொடிக்கார, தெஹிவலை கல்கிசை நகர மேயர் தனசிரி அமரதுங்க, கோட்டை நகர மேயர் ஜனக ரணவக்கு ஆகியோர் இன்று ஆணைக்குழு முன்னிலையில் அளிக்கப்பட்டிருந்தனர். மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 4 மற்றும் முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் உள்ளிட்டோரை கொண்டமைந்த இந்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் ரக்னா லங்கா பாதுகாப்பு சேவையுடன் தொடர்புடைய அதிகாரிகள் இன்று முதற்கட்டமாக சாட்சி அளித்தனர். இதன்போது பாதுகாப்பு சேவையின் மேற்கு 2ஆம் பிரிவிற்கு பொறுப்பான முகாமையாளர் மேஜர் சானக பெரேரா, சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் ரக்னா லங்கா சீருடையில் கடமைகளில் ஈடுபட்டமையையும் ஏற்றுக்கொண்டார். සාක්ෂි විමසීම කරා අද දවසට සාක්ෂි විමසීම නැවැත්තුවා. හෙට නැවත ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයා උදේ 9 මාට කඳවලා තියෙනවා. අද මම අහගෙන හිටියා. මේ කොමිෂන් සභාවේ අන්තර්ගත කරුණු සම්බන්ධයෙන් මගින් විය යුතු කාර්යභාරය මම ඉෂ්ට කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් තාම කොමිෂන් මම සාකේ ගත්තේ නැහැ. இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தமிழக அரசு போதிய ஆர்வம் காட்டுவது இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது.
இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையிலும் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தவும் எவ்வித அச்சுறுத்தல்களின்றி சுமூகமான நிலையில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அழுத்தம் காரணமாக மீனவர்களை விடுதலை செய்தாலும் அவர்களுடைய படகுகள் மற்றும் உபகரணங்களை இலங்கை அரசு கையகப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் தி ஹிந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாதிப்புக்குள்ளாகும் இந்திய மீனவர்களின் வாழ்க்கை நிலைமையை கருத்தில் கொண்டு இந்திய மத்திய அரசு மீனவர்களையும் அவர்களது உடைமைகளையும் விடுவிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நவீன உலகில் தகவல் பரிமாற்றம் நடவடிக்கைகள் துரித வளர்ச்சி கண்டுள்ள போதிலும் இன்றும் சில கிராமங்களில் பண்டைய தகவல் பரிமாற்றல் முறைமை பின்பற்றப்படுகின்றன. தொடர்பாடல் துறையில் பல்வேறு தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் தபால் மூலமாக கடிதங்கள் இன்றும் பரிமாற்றப்படுகின்றன. நாட்டின் பல பகுதிகளில் தற்போதும் தபால் நிலையங்களின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனூடாகவும் நவீன உலகில் தகவல் பரிமாற்றல் கடிதங்கள் பரிமாற்றப்பட்டு வருகின்றதுடன் தபால் நிலையங்கள் இன்றும் அத்தியாவசிய காரணியாகவே காணப்படுகிறது. அந்த வகையில் பதுளை மாவட்டத்தின் ஊவா பரணகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட லக்கிலாண்ட் தோட்டத்தில் உள்ள மக்கள் தமது தொடர்பாடல் நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுப்பதற்கு தபால் நிலையமின்றி அல்லலுறுவதாக தெரிவிக்கின்றனர். போஸ்ட் ஆபீஸ் 13 வருடமாக மூடி இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த லெட்டர் ஒன்று வாங்குறேன்னா கூட ஊவா மாகாணத்துல இருந்து மத்திய மாகாணத்துக்கு போகணும். அதனால எங்களுக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ நல்ல முறையில சர்க்காட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். எண்ல போன ஸ்டேம் எண்ல வாங்குறேன்னா கூட நாங்க உடப்பு செலவு போகணும். அவ்வளவு தூரம் 9 மைல் தூரம் நாங்க போயிட்டு தான் லெட்டர் வாங்கிட்டு வரணும். அதனால எங்களுக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ சுருக்கா செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது, நல்லா இருக்கும். சுமார் 2000 குடும்பங்கள் வாழும் இந்த தோட்டத்தின் தபால் துறை சார் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 2002ஆம் ஆண்டு முகவர் தபால் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்ட போதிலும் 3 மாதங்களுக்கும் குறைவான காலமே தபால் நிலையம் செயற்பட்டதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். தமது அறுவடையை விற்பதற்காக விவசாயிகளுக்கு வரிசையில் நிற்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. நெல்லை அரிசியாக்குவதற்கான இயந்திரங்கள் இன்மையினால் சில பகுதி விவசாயிகள் சிரமப்படுகின்றனர். கடந்த போகத்திற்கான நெல் மூடைகள் இன்னும் களஞ்சிய சாலைகளில் காணப்படுகின்றன. மத்தள விமான நிலைய